மனிதம் புனிதமாக. புனித ஆசீர்வாதப்பர் இத்தாலி நாட்டில் 480ஆம் ஆண்டு செல்வ மிகுந்த இல்லறத்தில் பிறந்து ரோமையில் ஆரம்ப கல்வி முடித்தபின் உடன் இருந்தவர்களின் உலக போக்கினாலான வாழ்க்கை முறையினை கண்டு வெறுத்து துறவு பூண்டார். ரோமானோஸ் என்ற துறவியின் வழிகாட்டுதலின்படி ஜெப தவ முயற்சிகள் செய்து இறைவனோடு இணைந்து வாழ்ந்து வந்தார். இவரது துறவற வாழ்வினை கண்டு பலர் இவரை பின்பற்றி வாழ முன்வந்தனர். இதன் காரணமாக துறவிகளுக்கான விதிமுறைகளை உருவாக்கி ஆசீர்வாதப்பர் என்ற சபையினையும் ஏற்படுத்தி ஜெபமும் உழைப்பும் என்பதை தனது சபையின் விருது வாக்காக எழுதினார். உலக போக்கில் வாழாமல் இறைவனோடு இணைந்து வாழ்வதாலும் அடுத்தவரின் உழைப்பை அபகரிக்காமல் நாம் அடுத்தவருக்காக உழைத்து வாழ்ந்தால் இல்லிடம் நல்லிடமாகும், மனிதம் புனிதமாகும். புனிதம் அறிந்து புனிதமாக வாழ்வோம்.